இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் யூனிட் 2 காஸ்ட் ஷீட் சாப்டரில் சம் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் ஃப்ரம் த ஃபாலோயிங்: டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 50,000, டைரக்ட் வேஜஸ் 15,000, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 5,000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 1,000, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 500. ஆன்சர் பார்ப்போமா? Calculation of cost sheet. Particulars rupees. Direct materials வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. Direct wages 15,000 கொடுத்துருப்பாங்க. Direct material, direct wages add பண்ணோன்னா நம்மளுக்கு prime cost கிடைக்கும். ஸோ 65,000. இது கூட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் வந்து 70,000 வரும். நெக்ஸ்ட்டு அது கூட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,000 ருபீஸு. இதை ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் 71,000. அதில் செல்லிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும் 500. இதை ஆட் பண்ணணும் நம்மளுக்கு 71,500. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்மேட்டே. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அது 3 ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட்டு கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வர எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒர்க் காஸ்ட்டு கூட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. அந்த ஓவர் ஹெட்டில் வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அது கூட செல்லிங் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு, அந்த ஹெட்டில் வர்றது தான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இதை ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இது கூட ப்ராஃபிட்டு இல்லை சேல்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி போடணுன்றதை நெக்ஸ்ட்டு சம்மில் சொல்கிறேன். சம் நம்பர் 19 பார்ப்போம். Calculate prime cost, factory cost, cost of production, cost of sales and profit from the following details. Direct materials 10,000, direct labor 4,000, direct expenses 500, factory expenses 1,500, administrative expenses 1,000, selling expenses 300, sales 20,000. இதில் வந்து ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட்னால் ஒர்க் காஸ்ட் தான், காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், எக்ஸ்ட்ராவாக பாருங்கள் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. போன சம் வரைக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இந்த சம்மில் வந்து ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஆன்சர் பார்ப்போம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு 10,000, டைரக்ட் லேபர் 4,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 500. இது மூணும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைம் காஸ்ட்டு 14,500. இது கூட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுவோமா? 1,500. அவங்க வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் கேட்டுருக்காங்க. ஒர்க் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 16,000 வரும். நெக்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். அது ஒரு 1,000. இதை ஆட் பண்ணோன்னா 17,000 வரும். அடுத்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 300. அதை வந்து ஆட் பண்ணோன்னா 17,300. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். இப்போது சேல்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. புக் வச்சுருந்தா கொஷின் பாருங்கள். சேல்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து சேல்ஸை லெஸ் பண்ணணும். இப்போது சேல்ஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு 17,300 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 20,000லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2,700ன்னு வரும். அதுதான் ப்ராஃபிட். இப்போது ஃபார்மேட் படி பார்த்தோன்னா இதுதான் ஃபார்மேட்டு. நார்மலாக வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வந்து சேல்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய சம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டில் போடணும். இப்போது இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்னது? பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? சம் புரிஞ்சுதா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்மேட்டு. ஆனால் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து லெஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்.
ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணி சேல்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.